மலக்குகளாக இருந்தாலும் பாவம் அற்றவர்களாக இருந்தாலும் மனித தோற்றத்தில் மலக்குகள் படையெடுத்தாலும் அவர்களுக்கும் தவறு கொடுக்கக்கூடிய நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அந்த தவறு அவர்கள் முதலிலே விழுந்தது உள்ளத்தான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்படி ஒரு தவறை நம்மிடத்தில் தூண்டப்படுகின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் முதலிலே இது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவறை செய்யக்கூடாது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய திமாக், நம்முடைய மூளைக்கு நாம் வேலை கொடுக்கிறோம். உலகத்திலேயே சிறந்த படைப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நட்சத்திரம், நிலா, வானம், பூமி எதுவுமே பிரம்மாண்டமான படைப்பு இருக்கு. இதெல்லாம் காலகாலமாக இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் சிறந்த படைப்புன்னு சொல்லல. மனிதனா வெளிச்சம் தருவான், மனிதனா ஒளி தருவான். இந்த மனித பிரம்மாண்ட படைப்பு ஏதாவது காட்சி தர்றானா? மனிதன் காலகாலமாக பிறகுதான், காலகாலமாக இருக்கிறான். ஆனா இவனோடு ஒட்டி படைக்கப்பட்ட அத்தனை பிரம்மாண்ட படைப்புகளும் காலத்தால் இன்றைக்கு வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கிறது. மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறான். அப்படி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் சமயங்களிலே தவறுகளை தூண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த தவறுகளுக்கு முதலிலே அவன் சிந்திக்க செய்யப்படுவது தன்னுடைய மூளையை குறிப்பிட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஸதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வ லஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் தஆலா அவருடைய கண்களிலே முத்திரையிட்டான், செவிகளிலே முத்திரையிட்டான், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், கண்களிலே பிரச்சனை என்றால் கண்கள் கோளாறு ஏற்படும், குருடர் என்று சொல்லுவார்கள். செவிகளிலே பிரச்சனை ஏற்பட்டால் கோளாறு ஏற்படும், அவர்கள் செவிடர்கள் என்று சொல்லுவார்கள். ஊமை என்று அல்லாஹ் பதிவு செய்யாமல் எதற்கு உள்ளம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் பதிவு செய்கிறார் என்று ஆயத்திற்கு விளக்கம் தேடுகிற பொழுது விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அவரை ஊமை என்று அல்லாஹ் சொல்லாமல், செவிடரும் சொன்னார், குருடரும் சொன்னார், ஊமன் சொல்லியிருக்கும் அல்லாஹ். ஊமன் சொல்லாம அவருடைய உள்ளங்களுக்கு முத்திரையிடப்பட்டிருக்குன்னா டைரக்டா அல்லாஹ் உள்ளத்தை சொல்லி நான் முத்திரையிட்டார். இந்த வாய் பேசவே பேசாதுன்னு அல்லாஹ். உள்ளங்களில் தவறுகளை நமக்கு தூண்டிவிடப்படுகின்ற பொழுது முதலில் பாதிப்புக்கு தன்மை இல்லாதக்கூடிய படைப்பெழுத வேண்டிய நம்ம உடலோடு ஒட்டி கல்வென்றார்கள் கண்மணி நாயகம். தவறுகள் நமக்கு மத்தியில தூண்டப்படுகின்ற பொழுது முதலில் உள்ளம்தான் அதற்கு செவிதாய்க்கும், உள்ளம்தான் அதில் மதிமயிக்கும். அந்த தவறுக்கு முதல்ல அடிப்படையிலிருந்து நம்முடைய உள்ளம் தான். அதை தான் மனோஜ் சொல்வாங்க. மனோஜை யார் பின்பற்றி வாழ்றானோ அவனும் சிரிக்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனோஜை பின்பற்றி வாழக்கூடாது.